11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எப்படி இதிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வேதவசனம் மறைச்சு வைக்கல, சொல்லுது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நீதிமானாய் மாறினவன் தன் குடும்பத்தில் எவ்வளோதான் அவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கேன்னு சொன்னாலும், குடிவெறியிலையோ களியாட்டத்திலையோ இல்லைன்னா செல்வ பெருக்கலையோ எதிலையோ தேவனை மறந்து இருக்கார்களானால் இந்த நீதிமான்களை உள்ள அடித்து கொள்ளும். ஏன்? என்னை போல இப்படி வேதாகமத்தை ஏந்தி இப்படி இருக்கிறவர்கள் தானே பரிசுத்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், இவர்களால் முடியாதே என்று அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் கழுவினீரே, சுத்திகரித்தீரே, அவர்களையும் கழுவும் சுத்திகரியும் என்று ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஜெப குறிப்பை வைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீங்கள் கழுவப்பட்டிருப்பீங்கன்னா உங்கள் வீட்டாரும் இப்படி கழுவப்பட வேண்டும் என்கிற அக்கறை உங்களுக்கு வந்து அவர்களுக்கான ஜெபம் பயங்கரமாக இருக்கும். உங்ககிட்ட நின்றாலும் நடந்தாலும் என்ன பண்ணாலும் உங்களுடைய கண்களில் ஒரு பாரம் இருக்கும். என்னன்னு கேட்டால், என்ன ஏசப்பா திருத்திட்டாரு, என்ன கழுவிட்டாரு, ஆனால் என் குடும்பத்தில் கழுவப்படாமல் இருக்காங்களேன்னு ஒரு கலக்கம் இருக்கும்.